மேச ராசி நண்பர்களே வணக்கம். உங்கள் ராசி அதிபதியான செவ்வாய் மிதுனம் வீட்டில் 3ஆம் தேதி வரை இருக்கிறார். சகோதரர், கணவர், மைத்துனர், நண்பர்கள், கூட்டாளிகள், உற்றார் உறவினர், படிப்பு, பேச்சு ஆகியவற்றில் கவனமாக இருக்கவும். பின் 4ஆம் தேதி முதல் கடக வீட்டிற்கு போகிறார். அங்கே இந்த மாதம் முழுவதும் இருப்பார். தாய், வண்டி, வாகனம், விவசாயம், பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். உங்கள் ராசிக்கு 5ஆம் அதிபதி 7ஆம் வீட்டில் இம்மாதம் முழுவதும் இருக்கிறார். அரசு சம்பந்தப்பட்ட செயல்கள் எதுவும் செய்யாமல் இருப்பது நல்லது. சொத்து வைத்து கடன் வாங்குவது தவறு. அதன் மூலம் பிரச்சனை வரலாம். அரசு அதிகாரிகளை சந்திக்காமல் இருப்பது சிறந்தது. தந்தை, மாமனார் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். தொழில் சம்பந்தமான பிரச்சனைகள் இம்மாதத்தில் பெரிய அளவில் இருக்காது. பேச்சில் நிதானம் தேவை. தந்தையிடமும் குடும்பத்தினரிடமும் மற்றும் பெரியவர்களிடமும் பேசும்போது கவனமாக இருக்கவும். அத்தை, அக்கா, மனைவி, இளம்பெண்கள், கூட பணிபுரியும் இடத்தில் உள்ள பெண்கள் ஆகியோரிடம் தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்க்க வேண்டும். அண்ணன், தம்பி, சொத்து மீது அதிக பாசம் மற்றும் அதிக அன்பு வைக்க வேண்டாம். இந்த மாதத்தில் உங்களுக்கு இந்த மாதத்தில் நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனை வரலாம். சிறுநீரகம், தலைவலி, சர்க்கரை, வயிற்று வலி, கண் சம்பந்தமான பிரச்சனை, இரத்தம், எலும்பு, தைராய்டு, கால்வலி, சளி, இருமல், அஜீரணம் போன்ற பிரச்சனைகள் இந்த மாதத்தில் வரலாம். This video sponsored by GenryViews.online. ப்ராடக்டை ரிவ்யூ பண்ணுறதுக்கும் சர்வீஸை ரிவ்யூ பண்ணுறதுக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம்.